தான் ரெடி, நீங்கள் ரெடியா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஜாக்லின் ஆல்வேஸ் ரெடி. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகிறோம், ஜாக்லின் அப்படி குதிச்சு வந்துடுவாங்க. ராஜகுமார் அண்ணா, தங்கச்சி நதிய தங்கச்சி கூட ரியலி குட் பர்சன். என்கிட்ட சும்மா ஹெல்ப் கேட்காது, தேவை நான் தான் கேட்கும். 1 மந்த்துக்கு நான் எப்படி ஏரோப்ளேன் மோட் போட்டு ஃபோன் பார்க்காம இருப்பேன் பாருங்க. கீக்கிமா, நம்மளாலே உட்கார முடியாது நம்ம ஃபோன் இல்லாமல். ஒரு அரை மணி நேரம் இல்லை, 1/4 மணி நேரம் கூட நம்மளால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது இப்போல்லாம். பிஆர்கே ஓகே ராஜகுமாரண்ணா. அப்போ நான் இன்னைக்கு அன்னிக்கு கால் பண்ணி கேட்குறேன். அன்னைக்கு ஓகேன்னா எங்களுக்கும் ஓகே, எனக்கும் ஜாக்லின் சிஸ்டருக்கும் ஓகே. சரியா? ஒரே மேடையில் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நம்ம நயனார் அண்ணாக்கு பொண்ணு பார்க்கலையே. ஃபோன் இல்லாமல் இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிக்கும் சிஸ்டர். கிக்கிமா, ஆமாம், இப்போ எல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் இருந்துருவேன், எதுக்கும் அடிக்ட் ஆக மாட்டேன், பார்க்காமலாம் இருந்துருவேன். கிக்கிமா, அப்படி தான் இருக்கணும். நம்மளை ஃபோன் ஆளக்கூடாது. ஓகே, எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க? நம்ம தங்கச்சி தலைமையில் தான் கல்யாணம். நம்ம தலைக்கு மேலே கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் சரிதான். கிக்கி, நான் அதுக்குத்தான் கால் வராமல் பண்ணுறேன். உங்கள் அண்ணி வாட்ஸ்அப் கால் வருது சொல்லிக்காங்க. நவி, எப்போ மேரேஜ் ராஜகுமார் அண்ணா? கிக்கிமா, ராஜகுமார் அண்ணா கண்டிப்பாக நமக்கு சொல்லிடுவாங்க. ராஜகுமார் அண்ணா கூப்பிடுவீங்களா மாட்டிங்களா? சார்ஜ் போட்டாலும் நான் பார்ப்பேன் சிஸ். கிக்கிமா, வேணாம், வெடிச்சிட போகுது. ஸ்ரீதேவ் எங்கே போயிட்டீங்க? ஸ்ரீதேவ் பக்கத்து லைவுக்கு போயிட்டீங்களோ? கிக்கி சிஸ்டர், அடுத்த நம்ம நயனார் அண்ணாவுக்கு பார்ப்போம், அதன் பிறகு பிற வகையெல்லாம் இல்லை, ஒரே மேடையில் தான் கல்யாணம். இல்லைன்னா நயனார் அண்ணா கோவிச்சுக்கோங்கல்ல. என்ன வெடிக்காது சிஸ்டர். கிக்கிமா, வேணாம், வெடிச்சிரும். அக்கா சொல்லிட்டேன். நானும் செஞ்சேன் அன்னைக்கு லைவ் போடும்போது சார்ஜ் இல்லை. சார்ஜ் உங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் பேசணுங்கிறதுக்காக சார்ஜை போட்டுகிட்டே லைவ் போட்டேன். தாலி எடுத்து கொடுப்பது எங்கள் உமா தங்கச்சி தான். ராஜகுமார் அண்ணா, அப்போ நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணாதீங்க, சரியா? நான் தாலி எடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு மானிட்டைஸ் ஆகி அதுக்கப்புறம் யூடியூப் சேலரி அதுக்கப்புறம்தான். நினச்சி பார்த்துறாதீங்க. சகோதரி நலமா? ஆதி தேவதை, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராஜ்குமார் ப்ரோ, ஓகே. எங்களுக்கு பிரியாணி அலோவா கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஆதி தேவதை, உங்கள் சேனல் ஐடி டிபி சூப்பர். அப்படியா, நல்லா இருக்கா? தேங்க்யூ சிஸ். வாய் வைக்காதீங்க. கிக்கிமா, வாய் வைக்கல. உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா? நல்லா இருக்கோம். தங்கச்சி 11 பவுன் ஓகே. எதனாலும் ஓகே, வெயிட் பண்ணிக்கோங்க. அப்போ கிக்கி, இப்போ கொஞ்ச நாள் ஸ்டாப். நானா பேசலை இருக்கு, அப்புறம் நோ ஃபோன் கான்டாக்ட்ஸ். நான் டைரெக்டாக போய் அக்கா பேசுகிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். உங்கள் வீடியோ எல்லாமே சூப்பர். ஆதி தேவதை பார்த்தீங்களா? தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அப்போது அடுத்த மாதம் கல்யாணம், எனக்கு கல்யாணம். ஐ ஜாலி ஜாலி. ராஜகுமார் அண்ணா, நடக்காது. எனக்கு என்னைக்கு வாட்ச் அவர் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்களும் ஜாக்லினும் உட்காந்து என் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காதீங்க, ஃபுல் அந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள், சரியா? அப்போ தான் வாட்ச் அவர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுல் அந்த வீடியோ பார்த்து வீடியோ எல்லாம் ரீச் ஆகிடுச்சின்னு வைங்களேன், அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் தான். கல்யாணம் எப்படி ஜாலியாக இருக்கும். ஆமாம், அது தெரிய மாட்டேங்குது ராஜகுமார் அண்ணாவுக்கு. ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, ஆனாலும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே நவீன் அண்ணா சொல்லியிருக்காங்க. கிக்கிமா, ஹாய் ஆதி தேவதை, வணக்கம் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணா. ஆதி தேவதை நலமா? நான் நலம்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணா. நான் இப்போவே போகிறேன். எங்கே போகிறீங்க? வீடியோ பார்க்குறதுக்கா? ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காதீங்கப்பா. ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தா வாட்ச் அவர் வராது, சரியா? எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோ லாங்லேருந்து வீடியோ பாருங்கள். பார்க்குறதுக்கு சகிக்காது, ஆனாலும் பாருங்கள், சரியா?